வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். குழந்தைகள் இந்த சுயமான அறிவை வளர்த்தல் வேண்டும் என்ற தலைப்பில நாங்கள் இன்றைக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றோம். அதாவது ஒரு குழந்தை தன் சுய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் எங்கள் கண் முன்னே காட்சி ஊடகங்களாக விரிவதனால் குழந்தைகள் சுயமான அறிவை பெறுவதற்கு பின்னிக்கிற சம்பவத்தை நாங்கள் ஆசிரியர்கள் என்ற ரீதியிலே பார்க்கின்றோம். அதை எப்படி என்று பார்த்தோம்டா, மாணவர்கள் தங்களோட பலம், பலவீனங்கள், விருப்பங்கள் ஆகியனவற்றை அறிய உதவ வேண்டும். முதல் அது சுயமான நான் இதை கண்டுபிடிக்கணும், என்ற திறனை வளர்த்து கொள்ள வேணும். இவற்றுக்கு எங்களுக்கு சுயமான அறிவு வேணும் என்பதை அவர்கள் நினைக்க வேணும். சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், இப்ப பாட புத்தகங்களை எல்லாம் தனியாக படித்து உதவி ஆசிரியர் உதவி இருந்தாலும் தனியாக படித்து திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்துத்தான் அறிவது இல்லை. தானாக தேடி அறிகிறது தான் ஒரு மாணவன் சுய வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் மிக பிரதானமானது. இப்ப ஒரு விடயத்தை அவன் படிக்கிறான் என்றால் காதால மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அவனுக்கு அறிவு வளராது. அவன் என்ன செய்ய வேணும், சில குறிப்பேடுகளில் குறிப்புகளை எடுத்தல் வேண்டும். அந்த குறிப்புகள் எடுக்கும்போது மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இதனால அவன் தன் சுய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை வருகின்றது. பாட புத்தகங்களில பாட புத்தகம் அப்பாற்பட்டு சில திறன்களை வளர்க்க வேண்டும். பேச்சு திறனை வளர்க்கலாம், வாசிப்பு திறனை வளர்க்கலாம், விளையாட்டு திறனை வளர்க்கலாம். இவையெல்லாம் அவர்களுடைய சுயதிறன் வளர்ச்சிக்கு மிக மிக தேவையான ஒன்று. அடுத்தது உரையாடல், கம்யூனிகேஷன். பலரோட கம்யூனிகேஷன் செய்வதனால உரையாடுற தன்மை இருப்பதனால அவனுக்கு பல விடயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு வருகிறது. ஏனென்றால் பலரோட கம்யூனிகேஷன் செய்யக்கதான் ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்றதும், குழுவாக வேலை செய்யக்குள்ள ஒவ்வொருவருடைய திறன்களை அறிஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி செய்வது. மற்ற ஒரு போட்டி வரைக்குள்ள இன்னும் திறமையாக அவர்கள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அடுத்தது இன்னொரு சுய அறிவை வளர்த்து கொள்ள இன்றைக்கு தொழில்நுட்பங்களை நாங்க பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏண்டா ஆன்லைன் கற்றலால அறிய வளர்த்து கொள்ளலாம். அல்லது சில கோர்சஸ்களை நாங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அடுத்தது ஒரு மாணவன் சுயதிறனை விருத்தி செய்வதற்கு நாங்கள் ஒரு நுண் அறிவுகளை அவர்கள் பெற வேண்டும். அந்த நுண் அறிவுகளை எப்படி பெறலாம் என்றா, சங்கீதம், ஓவியம் போன்றவற்றில நாங்கள் நுணுக்கமாக ஈடுபடுவதன் மூலம் அல்லது இதன் பூட்டி கலட்டி அப்படி அவர்கள் இந்த கைவேலைப்பாடுகள், சிறந்த கைவேலைப்பாடுகள் செய்யும் போதெல்லாம் அவர்களுடைய திறமை வெளிக்கொணர்றது. இசை மூலம் அந்த இசையை கேட்கிறது, அந்த நுண்ணறிவை வளர்த்து கொள்றது. அடுத்தது அவங்களோட மைண்டுக்கு தேவையான ஓவியங்களை வரைந்து கொள்வது. இவையெல்லாம் ஒரு மாணவன் அந்த நுண் அறிவு திறனையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அடுத்தது போட்டிகள், கண்காட்சிகள் நடத்துவதன் மூலம் அவர்கள் திறமையாக வளரக்கூடிய வாய்ப்பு வரும். என்ற போட்டிகள் மூலம் ஈட்டும் புள்ளிகள் கூட அவர்களை உயர்த்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நாங்கள் எங்கட பள்ளிக்கூட காலங்கள் எல்லாம் அப்படித்தானே செய்தோம். போட்டிகள் என்றால் ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அடுத்தது ஆசிரியர் வழிகாட்டுகின்றார் என்பது உண்மை. அந்த ஆசிரியர் வழிகாட்டில சில பிள்ளைகள் ஃபெயில் விடக்கூடிய வாய்ப்பு, அல்ல தேர்வுகளை சந்திக்கும் போது தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த தோல்வியை பயப்படாமல் பேர்ந்து முயற்சி செய்ய வேணும் என்ற ஒரு எண்ண பதிவை வளர்க்கிறது அவன் சுய சிந்தனை. விழுந்தாலும் எழும்ப வேணும், தன்னம்பிக்கையோடு எழும்ப வேணும் என்று நினைக்க வேணும். அதனால அவர்கள் சுயமான ஆற்றலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். அடுத்த உடற்பயிற்சி நான் சொன்னேன். நான் எப்போதுமே நாங்க சோர்ந்து இருக்கிற நேரம் எல்லாம் எங்களுக்கு சிந்தனை வராது. நல்ல உடற்பயிற்சி, விளையாட்டுக்கள், யோகாசனம், தியானம் போன்றவை செய்யும் போது எங்களோட ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும். அதே நேரம் நல்ல உணவுகளை உட்கொண்டாலும் எங்களுக்கு ஆரோக்கியம் வரும், திறன் வரும், சக்தி வரும். அதனாலும் எங்களோட திறனை மேம்படுத்தலாம். இது மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டலும், மாணவர்களுக்கான ஒரு திறனை வளர்த்தலுமே அவங்களோட சுய ஆற்றலை அறுவடை செய்யலாம். அவை எப்போதும் மாணவன் சோம்பி இருக்காது, முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் எழ வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பெற்றோராகிய நீங்களும் உதவி செய்யணும். அதே நேரம் மாணவன் தன் கைதான் தனக்கு உதவி என்று எடுத்துக்கொண்டு பல தேடல்களையும் அறிவுகளையும் சூழல் மயமாக்கப்பட்ட நிலையில பல கம்யூனிகேஷன்கள், அதே நேரம் பலரோட உதியாறு இவற்றின் மூலம் தானே தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை
பெற வேண்டும். அதுதான் அவனுடைய சுய ஆற்றல். எனவே இந்த சுய ஆற்றலை வளர்க்கிறதுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் உதவினாலும் மாணவன் தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோடு உயர்வடைவதுதான் சிறப்பு இன்றைய காலத்தில் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.